வணக்கம். முகலாய பேரரசின் பொற்காலத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பிரம்மாண்டமான கோட்டைகள், தங்கம் மின்னும் அரசவைகள். ஆனா இந்த இரும்பு கோட்டைகளுக்கு நடுவுல எந்த ஆயுதமும் இல்லாம வரலாற்றையே உழுக்குன ஒரு பெரிய அதிர்வலை உருவாச்சு. அதுதான் சலீம் அனார்கலியோட அழியாத காதல் கதை. சரி, இப்போ நாம விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு சாதாரண நடன மங்கையோட காதல் மாபெரும் முகலாய பேரரசையே நடுங்க வைக்குமா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. உலகமே பார்த்து பயந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரத்தையே ஒரு தூய்மையான காதல் எப்படி ஆட்டம் காண வச்சுது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாகம் 1. பேரரசும் இளவரசரும், அதிகாரமும் அமைதியின்மையும். இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரங்களை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாமன்னர் அக்பர், மாபெரும் அதிகாரம், ஒழுக்கம், மரியாதையோட முழு உருவம் அவரு. ஆனா அவருக்கு நேர் எதிரா முகலாய பேரரசுக்கு வாரிசான இளவரசர் சலீம் இருந்தார். இவ்வளோ பெரிய அதிகாரத்தோட நிழல்ல வளர்ந்தாலும் சலீமோட மனசு ஒரு நாளும் அமைதியா இருந்ததே இல்ல. எப்பவும் ஏதோ ஒன்ன தேடி அலைபாஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண அரண்மனை நடனமங்கை, அரச கடமைக்கும் மனசோட காதலுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கான களம் எப்படி அமைஞ்சது அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. பாகம் 2. நடனமங்கையின் வருகை, அரசவை விழா. சலீமோட இந்த அமைதியற்ற வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு பெரிய திருப்பம் வந்துச்சு. அரண்மனையில ஒரு பிரம்மாண்டமான விழா. சுத்தி எங்கும் தங்க நிற மெழுகுவர்த்தி வெளிச்சம், மனச மயக்கிற இசை. அந்த மேடையில ஒரு அழகின் உருவம் தோன்றுச்சு. அவங்க தான் அனார்கலி. அவங்க சும்மா நடனம் மட்டும் ஆடல, அவங்க கண்களே பேசுச்சு. அந்த நடனம் எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டுச்சு. அந்த ஒரு சில நொடிகள் காலமே உறைஞ்சு போன மாதிரி. சலீமோட இதயம் முழுசும் அவளுக்கே சொந்தமாயிடுச்சு. பாகம் 3. ரகசிய காதல், நிலவொளியும் கிசுகிசுப்புகளும். அந்த முதல் பார்வைக்கு அப்புறம் அரண்மனையோட காற்றே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். முதல்ல இரவோட நிலவொளியில நடந்த ரகசிய சந்திப்புகள், அப்புறம் யாருக்கும் தெரியாம பரிமாறிக்கிட்ட சிறு சிறு சிரிப்புகள். ரொம்ப குறுகிய காலத்திலேயே இந்த சின்ன சின்ன தருணங்கள்லாம் சேர்ந்து ஒரு மெதுவான காதல், யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு உணர்வா மாறிடுச்சு. பாகம் 4. தந்தை மகன் மோதல், பேரரசு அதிர்கிறது. ஆனா முகலாய அரண்மனையோட தடிமனான சுவர்களுக்கு கூட காதுகள் இருக்குன்னு அந்த இளம் காதலர்களுக்கு தெரியல. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட எதிர்கால மன்னன் ஒரு சாதாரண நடனப் பெண்ணை காதலிக்கிறத கேள்விப்பட்ட அக்பரோட கோவம் பேரரசையே அதிர வச்சுது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இது காதல் அல்ல, இது தவறு அப்படின்னு அக்பர் சொன்ன வார்த்தைகள்ல வெறும் கோபம் மட்டும் இல்லங்க, ஒரு மாமன்னரோட அசைக்க முடியாத பிடிவாதமும் அதிகாரமும் அதுல அடங்கி இருந்துச்சு. அவர் முடிவை யாராலையும் மாத்த முடியாதுங்கிறதும் ரொம்ப உறுதியாயிடுச்சு. இந்த காதல் இப்போ விதியோட போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. சலீம் எந்த சூழ்நிலையிலையும் தன் காதலை விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா நின்றார். இதனால என்னாச்சு? பாசமான அப்பாவும் பையனும் இப்போ ஒருத்தருக்கொருத்தர் எதிரிகளா மாறிட்டாங்க. ஒரு காதல் அரண்மனைக்குள்ளே ஒரு பெரிய போரையே உருவாக்கிடுச்சு. எங்கு பார்த்தாலும் ஆயுதம் ஏந்திய சிப்பாய்கள் அரண்மனைய சூழ்ந்து நிக்கிறாங்க. ஒரு அழகான காதல் கதை எப்படி ஒரு இருண்ட போர்க்களமா மாறிடுச்சுன்னு பாருங்க. பாகம் 5. சுவருக்குள் புதைக்கப்பட்ட காதல், கொடிய தீர்ப்பு. இந்த அதிகார போராட்டத்தோட கடைசி முடிவு ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. சாம்ராஜ்யத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அக்பர் ஒரு வரலாற்று பிழையான மிக கொடிய தீர்ப்பை வழங்கினார். அரண்மனையோட விளக்குகள் எல்லாம் மங்குச்சு. அனார்கலி உயிருடன் சுவருக்குள் அடைக்கப்பட்டாள். கண்ணீரோட அனார்கலி இழுத்துச் செல்லப்படுறா. அவளோட கதறல்கள் அந்த குளிர்ந்த கல் சுவர்களுக்குள்ளேயே மெல்ல மெல்ல அடங்கி போச்சு. செங்கற்களும் சாந்தும் அடுக்கப்பட்டு எந்த தப்புமே செய்யாத ஒரு தூய்மையான காதல் இருண்ட சுவருக்குள்ள உயிரோடு புதைக்கப்பட்டுச்சு. அனார்கலியோட மரணத்தால சலீமோட இதயம் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. சலீம் வாழ்ந்தார், ஆனால் காதல் இல்லாமல் அப்படிங்கிற இந்த வரிகள் தான் அவரோட மீதி வாழ்க்கையோட வழிய சுருக்கமா சொல்லுது. ஒரு மாபெரும் பேரரசோட வாரிசு இருட்டறையில தனிமையில கண்ணீர் வடிற முகத்தோட அப்படியே முடங்கி போயிட்டார். அவர் உடம்புல உயிர் இருந்தாலும் அவரோட இதயம் அந்த சுவருக்குள்ளேயே அனார்கலியோட சேர்த்து புதைக்கப்பட்டுடுச்சு. ஒரு சாம்ராஜ்யம் ஜெயிச்சுது, ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கை முழுசா செதிஞ்சு போச்சு. பாகம் 6. வரலாற்றில் அழியாத காதல், உண்மையான காதல் ஒருபோதும் சாவதில்லை. அதிகாரத்தோட இரும்புக்கரம் காதலோட குரலை நெரிச்சிருக்கலாம், உடல்களை பிரிச்சிருக்கலாம். ஆனா அந்த 2 ஆன்மாக்களை எந்த படைகளாலும் பிரிக்க முடியல. அக்பரோட பேரரசு காலப்போக்குல மண்ணோட மண்ணாக அழிஞ்சு போச்சு. ஆனா காதல் தோற்றது போல தோன்றினாலும் அது சாகாவரம் பெற்ற வரலாறாக மாறியதில்லையா? சுவருக்குள்ள புதைக்கப்பட்ட அனார்கலி உலகெங்கும் வாழும் காதலர்களோட இதயங்கள்ல இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கா. இந்த மாதிரி வரலாற்று பக்கங்கள்ல மறைஞ்சிருக்கிற உண்மையான காதல் கதைகள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.